கர்ப்பிணிகள் வந்து இந்த கருக்கலைப்பு ஆயிடுது இல்லையா, அபாஷன் ஆகுது இல்லையா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய முடியும் பூனைகள் கிட்ட இருந்து வரக்கூடிய முடிகள் உள்ள போகும்போது அதன் மூலமா வந்து கர்ப்பம் கலையுது. இப்படி நாயால பரவலா வந்து எல்லாரும் பாதிக்கப்படுறா. இதுல என்னன்னா பாம்பு விஷம் கூட வந்து நமக்கு வந்து உடனே உயிர் போயிடும், சித்திரவதைப்படாம வந்து செத்து போயிடும். ஆனால் இந்த ரேபிஸ் நாய்க்கடியால வந்து கொல்றது இறந்து போறது சாதாரண விஷயம் கிடையாது சார். எப்படி இருந்தாலும் நமக்கு 6 அறிவு சார், அதுக்கு 5 அறிவு எப்படி தான் ஒத்துக்கணும்ல. அப்படியே 5 அறிவு ஜீவன் சொல்றாங்க. நம்மளால வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம உணரக்கூடியதெல்லாம் அது உணராது. சிலது இருக்கும் சொல்லுவாங்க, அது வந்து மனிதர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடல, எதை எங்க வச்சு வளர்க்கணுமோ அதை அங்க வச்சு வளர்க்கணும். எப்படி பார்த்தாலும் நீங்க வெறும் இப்ப இவங்க பேசுனவங்க, கோபி கிட்ட பேசுனவங்க எல்லாருமே ஒன்னு நாயால் பாதிக்கப்பட்டவங்க, நாய் மீது பிரியம் கொண்டவர், இவங்க தான் பேசுனாங்க. இவங்க பேசுனதெல்லாம் வந்து ரேபிஸ் மட்டும் தான் வச்சு பேசுனாங்க. அதாவது கேட்டா வெறி பிடிச்சிச்சுன்னா அந்த நாயோட வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றதை இவங்க சொல்றாங்க. அவங்க வந்து எப்படி எல்லாம் வளர்க்கணும், அது வந்து அதாவது ரொம்ப பரிவோட வளர்க்கணும்ன்றதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் இங்க மருத்துவர்களும் வந்து திருநாய் வேண்டாம் சொல்றவங்க எல்லாம் வந்து ஏதோ வந்து நாய்களுக்கு விரோதி மாதிரி பாக்குற அந்த மனப்பாங்கு விட்டுணும். பல குழந்தைகள் வந்து நாய் கடிச்சிட்டா வீட்டுல போய் சொன்னா திட்டுவாங்கன்னு சொல்லி கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லாதுங்க. அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாரு, நாய் கடிச்சிச்சு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து நாய்கள் தெருநாய்கள் வந்து கட்டுப்படுத்தலாம். வீடுகள்லயும் கூட வந்து பாத்தீங்கன்னா நாய் வளர்க்கறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாம்பு வீட்டுக்குள்ள வளர்க்க முடியுமா? ஒரு நாயை வளர்க்கறதும் பாம்பு வளர்க்கறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நீங்க ரேபிஸ் தடுப்பூசி போட்டால் கூட அதோட மற்ற சுகாதார கேடு இருக்குதுன்றத நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இன்னொரு பக்கம் தெருநாய்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருகிறது மூலமா இந்த மாதிரியான சாதாரண மக்களுக்கு என்ன அங்க விவாதிக்கப்படுது கேட்டா, இந்த பிரச்சனை எல்லாம் சாதாரண மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை. இது வந்து பணக்காரெல்லாம் பிரச்சனை கிடையாது, வீட்டை வச்சு வளர்க்கறவங்களாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி இருந்தாலும் நாய் வந்து ரேபிஸ் இல்லைனாலும் கூட பொது சுகாதாரத்துக்கு ஒரு கேடான ஒரு விஷயம் தான். அப்போ நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தனியார் தொலைக்காட்சியில் ஒரு விவாத நிகழ்ச்சி, அந்த விவாத நிகழ்ச்சியில் நாய் பிரியர்கள் அவங்க ஒரு பக்கம், அந்த நாய் பிரியர்கள் அவங்க வளர்க்கக்கூடிய நாய்களால் பாதிக்கப்பட்டவங்க மறுபக்கம். இதில் என்ன ஒரு விவாதம் அப்படின்னா, நாய்கள் குறிப்பாக அந்த தெரு நாய்களாக நைட்டு வேலையை முடிச்சுட்டு வர்றவங்க, சிறுவர்கள், ரோட்ல விளையாடக்கூடிய அந்த மிடில் கிளாஸ் வீட்டு பசங்க, அவங்களும் சிறுவர்கள் தான். இவங்க எல்லாருமே வந்து அந்த தெரு நாய்க்களால அதிகம் பாதிக்கப்படுறாங்க. கடி வாங்குறது, சில பேர் கடிச்சிட்டு இந்த ரேபிஸ் அப்படிங்கிற நோயினால 2 மாதத்திற்கு பிறகு பாதிக்கப்படுறது. அந்த தெரு நாய்க்கள் அவங்க வாகனம் ஓட்டும் போது குறுக்க வர்றதுனால வாகனம் வேறு திசையில போய் மோதி ஒரு குழந்தையே பலியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பெற்றோர் வந்து பகிர்ந்துகிட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மறுக்கிற நாய் பிரியர்கள், இது சம்பந்தப்பட்டு தான் அந்த விவாத நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. தற்பொழுது அந்த நிகழ்ச்சி பத்தி சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுக்கு வந்து பேசும் பொருளா மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியிலிருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் போயிருக்கிறதா கூட ஒரு தகவல் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? இல்ல, இது வந்து முதல் கட்டமா நான் சொல்றேன். முதல்ல இந்த ரேபிஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த வெறிநாய்க்கடிக்கு மருந்தை கண்டுபிடிச்சவர் 1885 லூயிஸ் பாஸ்டர்ன்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து கண்டுபிடிச்சது வந்து இந்த வெறிநாய்க்கடிக்கு மட்டுமே இல்லை, அவர் வந்து முழுக்க வந்து கேட்டினா வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. பல பாக்டீரியாக்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி மருந்துகளை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து முழு நேரமாக ஒரு லேப்லேயே தான் இருக்கிறது. அவருக்கு கல்யாணம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து லேபில் போய் ஞாபகப்படுத்துகிறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு பிள்ளைகள் வந்து 5 பேர். அந்த 5 பிள்ளைகளை வந்து 2 பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தாங்க. 3 பிள்ளைகளும் இறந்து போகிறாங்க. 3 பிள்ளைகளுமே வந்து பாக்டீரியா தொற்றில் இறந்து போகிறாங்க. ஒரு பிள்ளை வந்து பாக்டீரியா, அதாவது ஒரு பிள்ளை இறந்ததுக்கு வந்து இன்னொரு காரணம் சொல்லப்படுது, வெறிநாய் கடியால் தான் வந்து அந்த வெறிநாய் வந்து அந்த ரேபிஸ் கிருமி இருக்குல்ல, அது மூலமாக தான் அவர் இறந்தாருன்னு கூட ஒரு தகவல் இருக்குது. அதனாலேயே அவர் வந்து அந்த என்ன சொன்னால் வந்து இரவு பகலாக வந்து அந்த வெறிநாய் கடிக்கு மருந்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த மருந்து கூட வந்து பார்த்தா அந்த நாயோட மூளையில் இருக்க திசுக்கள் மூலமாக தான் வந்து மருந்து கண்டுபிடி, இப்படி பல தகவல் இருக்குது. முதல்ல ஒரு முன்னோட்டமாக இதை சொல்லிடுறேன்.
சொல்லிட்ட பிறகு இந்த நாய் பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்குது. தெருநாய்க்கள், இப்போ நீதிமன்ற தீர்ப்பு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம்னாலும் இன்றைக்கி வந்து நாய் வளர்ப்ப இந்த ரேபிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில், அதாவது முதல் கட்டமாக இருக்கட்டும் உலக அளவில் வந்து இந்த வெறிநாய்க்கடி இந்த மூலமாக இருக்கக்கூடிய இந்த கிருமி தொற்றுன்றது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவில் தான் வந்து முதலிடம். அதில் இந்தியாவில் தமிழ்நாடு தான் வந்து முதலிடம் இருக்கிறதா சொல்லப்படுது. இது வந்து ஒரு பக்கம் இந்த ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு சென்சஸ் இருந்தாலும் கூட இப்போ நாமளே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தெருநாய்கள் இன்றைக்கி நீங்கள் அன்றாட நான் பார்க்குறேன் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு தெருக்களையும் தெருநாய்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு. இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ரேபிஸ், அதாவது வெறிநாய் தன்மை அந்த இருக்கா, அதாவது வெறித்தன்மை இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அது கடிச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து பாதிக்கப்பட்டால் தான் வந்து வந்து அது வெறிநாய் தன்மை இருக்குதா அப்படின்ட்டு அந்த வெறி பிடிச்சிருக்கான்றது தெரியும். இப்போ நம்ம எல்லாருமே என்னன்னு கேட்டால் வந்து ரோட்டில் போய் சாப்பாடு வந்து நாய்க்கு வந்து சாதம் வைக்கிறது எல்லா குடும்பத்திலும் சாதாரணமாக இன்றைக்கி வந்து, ஏன்னா முன்னாடிலாம் வந்து பசி பஞ்சம்னு இருந்தது, இவங்களுக்கு சோறு கிடையாது. இப்போ மிதமிஞ்சும் சோறு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து சிக்கன் பிரியாணி கடைகள் நிறைய வந்ததுனால இவன் பிரியாணி போடலன்னா கூட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போகிற அந்த எலும்பு கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் போடுறான். அந்த குப்பைத்தொட்டியில் வந்து நாய்க்கு வந்து சாப்பிடுது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணின்றது வந்து ஒரு அரிய பொருள். இன்றைக்கி தடிக்கு விழுந்தால் பிரியாணி கடை இருக்குது. இன்றைக்கி நாய்கள் பெருகினத்துக்கு காரணன்றது தான் நான் சொல்கிறேன். இது பெரிய ஆய்வுலாம் ஒன்றும் கிடையாது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணின்றது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும், நான்வெஜ் ஹோட்டலில் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பிராய்லர் சிக்கன் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தடிக்கு வந்தால் ஒரு தெருவுக்கு 10 கடை இருக்குது பிரியாணி கடை. அப்போ அந்த எலும்பெல்லாம் வந்து யார் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாய்கள் தான் சாப்பிட்றது. நாய்கள் பெருகிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலீங்கன்னா வந்து பல வீடுகளில் சோறே போடலாம் கூட அந்த நாய்கள் வந்து குப்பைத்தொட்டியை நம்பியே தான் இருக்குது பெரும்பாலும். ஏன்னா எல்லாரும் சோறு போடுறாங்கன்னா கிடையாது. சில இந்த விலங்கு பிரியர்கள் சில பேர் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க வந்து நைட்டில் கொண்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு வேளை வேணால் போடலாம், ஆனால் 3 வேளைக்கும் சாப்பாடு கிடையாது, 2 வேளையும் சாப்பாடு கிடையாது. அதுவும் மார்னிங்கில் வந்து சுத்தமாக கிடையாது. முழுக்க முழுக்க இரவு நேரத்தில் கொண்டு போய் குப்பைத்தொட்டில் போடுறது தான் சாப்பிடுது. அப்போ இது நல்லா தெரியுது, அது வந்து உண்ணக்கூடிய உணவும் வந்து சுகாதாரமான உணவு கிடையாது. அதை வந்து சாப்பிட்டு வளரும் போது அதுங்களுக்கும் சுகாதாரன்றது கிடையாது. நாய்களும் மனிதர்கள் போல தானே கிட்டத்தட்ட, அதுவும் ஒரு உயிரம் தானே, அதுக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடையாது. அப்போ ஈஸியாக வந்து ரேபிஸோ இந்த சொறி இது பிடிக்கிறது இதெல்லாம் வந்து இயல்பாக நடந்துடும். இப்போ வீட்டில் வளர்க்குற நாய்கள் வேறு, அதன் மூலமாக வந்து தொற்றுகள் வந்து கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க, வந்து சில புத்தகங்களில் படித்தது தான் நான் சொல்கிறேன், நானாக எதுவும் சொல்லவே இல்லை. கர்ப்பிணிகள் வந்து இந்த கருக்கலைப்பாயிடுது இல்லையா, அபாஷன் ஆகுது இல்லையா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் கிட்டேருந்து வரக்கூடிய முடியும் பூனைகள் கிட்டேருந்து வரக்கூடிய முடிகள் உள்ளே போகும்போது அதன் மூலமாக வந்து கர்ப்பம் கலையுது. நாய் பூனையெல்லாம் வீட்டிலே வளர்க்குறாங்கல்ல. பூனைகள் இப்போ வந்து வளர்க்குறது கம்மியாயிடுச்சு. பூனைகளோட எண்ணிக்கை ரொம்ப குறையாச்சு. நாய்கள் நிறைய இருக்குது. பூனைகள் வந்து எண்ணிக்கை ஏன் குறையாச்சுன்னு சொன்னால் அது இப்போ பெரும்பாலும் வந்து கேட்டால் இரவாக அமுக்கி அதை வந்து கட் பண்ணி போட்டு வந்து சிக்கனோட கலந்துடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு சில ஹோட்டலில் கூட பிடிபட்டது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பூனைகள் இப்போ வந்து கிடையாது. பாருங்கள், பூனைகள் வந்து முன்னாடி பூனைகள் வந்து ஒரு வீட்டில் ஒரு 4 பூனை இருக்கும். இப்போ வந்து பூனைகள் வந்து பால் இல்லாத காலகட்டம், முழுக்க ஆவின் பால் இல்லாமல் வெறும் வந்து மாடுகள் மூலமாக வரக்கூடிய அந்த பால்கள் வந்து வெண்மை புரட்சி ஏற்படாத காலகட்டத்தில் கூட பார்த்தா பூனைகள் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து பால்ன்றது சர்வசாதாரணம். இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு 15 ரூபா 25 ரூபா கொடுத்தா ஒரு பால் பேக்கெட் தான். ஆனால் பூனைகள் வந்து இல்லை சொல்லுவாங்க. வந்து பால் வந்து கிச்சனில் வந்து பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டு சொல்லுவாங்க. இப்போ யாராவது வந்து சொல்கிறாங்களா? கிடையாது. அப்போ பூனைகள் வந்து எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு காரணம்னு கேட்டால் அது வந்து சிக்கன் பிரியாணி பல கடைகளில் வந்து அது கலக்கிறதுக்காக வந்து அது கொல்லப்படுதுன்னு ஒரு செய்தி கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் பூனைகள் இல்லை. இப்போ நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு வந்து பிரியர்கள் தான், அந்த விலங்கு பிரியர்கள் கொண்டு வந்து சாப்பாடு போட்டு போயிடுறாங்க. அது இல்லாமல் பிரியாணி மூலமாக தான் நிறைய வந்து இனப்பெருக்கமாகி நாய்கள் வந்து ஒவ்வொரு தெருவுலேயும் வந்து ஒரு 10 நாய் இருக்குது சராசரியாக பார்க்குறோம் நம்ம. பார்த்தீங்களா? இது ஒரு பக்கம். இப்போ இங்கே விவாதம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நாயை வளர்க்குறவங்களுக்கும் வந்து நாயை வீட்டில் வச்சு வளர்க்குறவங்களுக்கும் இந்த நாய் வேண்டாம், நாயால் பாதிக்கப்பட்டவங்க, திருநாயால் பாதிக்கப்பட்டவங்கன்னும் போது சராசரியாக எல்லாரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சார். நானே கூட விழுந்து எனக்கு ஒரு விரல் உடஞ்சிருக்கு. இந்த விரல் உடஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. வந்து ஒரு இடத்துல நானும் வந்து நண்பரும் வந்து ஒரு குறுக்க நாய் வந்து 2 வீலரில் போய் 2 பேருமே சாலையில் விழுந்து இந்த இடத்துல உடஞ்சிச்சு. இந்த இடத்துல உடஞ்சிது, இந்த விரல் இப்படி சாஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அது சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. அது சரியாக நார்மலாகிறதுக்கு. அதனால் நாயால் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை நாய் வந்து பின்பக்கம் வந்து எனக்கே வந்து பின்பக்கம் வந்து கவிடுச்சு. அது வாயில் கவிச்சா என்னன்னு தெரியல, ஆனால் வந்து ஈரம்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் வந்து கீறினது மட்டும் இருந்துச்சு. அது சொல்கிறீங்க? ஆமாம் சார், காலில் வந்து கீறினது. அது வந்து காலில் கீறிச்சா இல்லை வந்து வாய் வச்சு கடிச்சுதான்றது தெரியாது. ஆனால் வந்து போய் ஊசி போட்டேன்.
அப்போ ஊசி போடும்போது டாக்டர் கேட்டார், ஏற்கனவே ஊசி போட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டார். சின்ன வயசில் ஊசி போட்டிருக்கேன் சார். இப்போ நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஊசி போட்டிருக்கேன். நாய் கடிச்சு தொப்புளை சுற்றி போடுவாங்க அப்போல்லாம். இப்போ தான் ரொம்ப கம்மி. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தொப்புளை சுற்றி போடுவாங்க. அப்போ எனக்கு ஒரு 12-13 வயசுலாம் வந்து நாய் கடிச்சிருக்கு, 2 தடவை கடிச்சிருக்கு, தொப்புளை சுற்றி 2 தடவை ஊசி போட்டிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை. அது வந்து வீட்டு நாய் தான். அந்த வீட்டு நாய் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெறித்தன்மை அதுக்கு வந்துடுச்சு. வீட்டு நாய் எப்படின்னா, நாங்கள் கட்டி போட்டு வளர்ப்போம். ஆனால் அது வந்து சங்கிலி அறுத்துக்கிட்டு போயிட்டு ரோட்டில் போகிற வந்து ஒரு நாயை போய் சண்டை போட்டு அந்த நாய் மூலமாக வந்து இதுக்கு வந்து அந்த வெறித்தன்மை வந்துடுச்சு. எங்களுக்கு அப்போ அவேர்னஸ் கிடையாது. அப்போது அந்த காலகட்டத்தில் நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ அந்த வந்து அதுக்கு வெறி பிடிச்சி அந்த நாய் வந்து என்னையும் கடிச்சிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற இன்னும் 2-3 பேரையும் கடிச்சு அது போய் ஊசியெல்லாம் போட்ட கதைலாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 3 முறை நான் வந்து நாய்க்கடிக்காக ஊசி போட்டிருக்கிறேன். ஒரு முறை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் வந்து ஒரு டிடி இன்ஜெக்ஷனும் ஒரு வந்து ரேபிஸ் இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கேன். இப்படி நாயால் பரவலாக வந்து எல்லாரும் பாதிக்கப்படும் தான். இதில் என்னென்னா, பாம்பு விஷம் கூட வந்து நமக்கு வந்து உடனே உயிர் போயிடும், சித்திரவதைப்படாமல் வந்து செத்து போயிடும். ஆனால் இந்த ரேபிஸ் நாய்க்கடியால் வந்து கொள்வது இறந்து போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் போய் பார்த்தாங்கனாலே வந்து இந்த நாய் பிரியர்கள், இப்போ கோபி வந்து இவ்வளோ சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச என் பார்வையில் நான் வந்து இந்த சைடில் வந்து நாய் வேண்டாம்னு சொல்கிறவங்க, நாயால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள நம்ம வருத்தத்தோடு பார்க்குறோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாய் வேணும்னு சொல்லி பேசக்கூடியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையான ஒரு திமிர்த்தனத்தோட பேசினா மாதிரி தான் என் பார்வைக்கு பட்டுச்சு. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காது. நாய் அப்படிங்கிறது வீட்டில் இருக்க ஒரு குழந்தை மாதிரி. சார் நீங்கள் குழந்தை நீங்கள் சொல்கிறீங்களே, நான் ஒரு செய்தி படித்தேன். இதெல்லாம் நான் வந்து போகிற போக்கில் அடிச்சுட்டு போல. ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பெட்டில் வந்து நாய் வந்து படுத்துட்டு இருக்கு, இந்த பக்கத்தில் குழந்தை படுத்துட்டு இருக்கு, இந்த சைடில் அந்த அம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒன்றாவே அந்த நாயை வளர்க்குறாங்க. பெட்டில் தான் படுத்துருக்கு, இந்த சைடில் நடுவில் குழந்தை படுத்துட்டு இருக்கு, கை குழந்தை. இந்த சைடில் இந்த வந்து அந்த வீட்டம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க, அந்த சைடில் நாய் படுத்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த அம்மா வந்து தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தும்முறாங்க, தும்மல் ஓங்கி தும்முறாங்க. அந்த தும்முற சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு எப்படி போய் அது காதில் போய் விழுந்ததுன்னு தெரில. டக்குன்னு எழுந்தது என்ன கேட்டால் அப்படியே அந்த குழந்தையோட கழுத்தை வந்து கடிச்சிச்சு. அந்த ஸ்பாட்டில் குழந்தை வந்து இறந்துடுச்சு. குழந்தை இறந்துச்சு. பேப்பரில் வந்தது, அமெரிக்காவில்னு நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடந்தது. அதாவது நாய் வந்து வீட்டில் வளர்க்குற நாய், வீட்டில் வந்து நாயெல்லாம் வீட்டில் வளர்க்குற நாயெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அச்சு டாக் மாதிரிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க, சரிங்களா? இதெல்லாம் நாயை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி மாதிரி தான் வச்சு சில பேர் வளர்க்குறாங்க. அதை ரோட்டில் வர பெருமையாக எடுத்துகிட்டு போகிறான். அதை பார்த்தா அவனை விட இந்த நாய் நல்லா இருக்குது, வளர்க்குறவனை விட நாய் நல்லா இருக்குது. அப்படி தான் இருக்குது. இல்லை ஏறக்குறைய அப்படி இருக்குது சொல்லணும். இவன் குள்ளமாக இருக்கிறான், நாய் இவனோட உயரமாக இருக்குது. நான் பார்க்குறேன், நிறைய பார்த்துருக்கிறேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது உடனே அந்த நாய்க்கு வந்து காதில் சவுண்டு எப்படி போய் விழுந்துடாது சார். எப்படி இருந்தாலும் நமக்கு 6 அறிவு சார், அதுக்கு 5 அறிவு. எப்படி தான் ஒத்துக்கணும்ல? அப்படியே 5 அறிவு ஜீவன் தானே சொல்கிறாங்க. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உணரக்கூடியதெல்லாம் அது உணராது. சிலது இருக்கும் சொல்லுவாங்க, கட்டினா அது வந்து மனிதர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடலை. எதை எங்கே வச்சு வளர்க்கணுமோ அதை அங்கே வச்சு வளர்க்கணும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் வெறும் இப்போ இவங்க பேசுனவங்க, கோபிகிட்ட பேசுனவங்க எல்லாருமே ஒன்று நாயால் பாதிக்கப்பட்டவங்க, நாய் மீது பிரியம் கொண்டு வரும், இவங்க தான் பேசுனாங்க. இவங்க பேசுனதெல்லாம் வந்து ரேபிஸ் மட்டும்தான் வச்சு பேசுனாங்க. அதாவது கேட்டால் வெறி பிடிச்சிச்சுன்னா அந்த நாயோட வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றதை இவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து என்னக்கா எப்படிலாம் வளர்க்கணும், அது வந்து அதாவது கேட்டால் ரொம்ப பரிவோடு வளர்க்கணுன்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மருத்துவர்களும் வந்திருக்கணும். வெறும் ரேபிஸ் மட்டுமே கிடையாது. ரேபிஸை தாண்டி சில பேர் சொல்லுவாங்க, அதுக்கு நாங்கள் ப்ராப்பர் இன்ஜெக்ஷன் போட்டுறோம். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ப்ராப்பர் இன்ஜெக்ஷன் போட்டுறோம், இன்ஜெக்ஷன் போட்டால் அதுக்கு வெறித்தன்மை வராது, அப்போ வளர்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வெறித்தன்மைக்காக நீங்கள் வந்து ஊசி போடலாம். ஆனால் இந்த நாயால் எத்தனை விதமான நோய் வருது, எத்தனை சுகாதார கேடுன்றதுக்கு மருத்துவர்கள் சொன்னால் தான் புரியும். அப்போது மருத்துவர்களும் ஒரு டீம் உட்காந்துருக்கணும். என்னை கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு மருத்துவர்கள் வந்து நாயால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து வளர்க்கணுன்றதுக்கு வந்து மருத்துவ ரீதியாக என்னெல்லாம் வந்து நாய்க்கு சிகிச்சை கொடுக்கலான்ற இந்த சைடில் ஒரு 10 பேரும், நாயால் எவ்வளோ சுகாதார தொற்று ஏற்படும், ரேபிஸ் மட்டுமே இல்லை, அதை தாண்டி எவ்வளோ சுகாதார பிரச்சனைகள் இருக்குன்றது ஒரு 10 பேர் உட்காருங்க. சில பேர் சொல்கிறாங்க, நான் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறேன், என் வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்க்குறேன், உங்களுக்கு என்ன அதனால் சிக்கல் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து அது சத்தம் வந்து குறைக்கிற சத்தம் கூட வெளியே கேட்காம கூட நீங்கள் வளர்க்கலாம். ஆனால் பொதுவாக காற்றின் மூலமாக வந்து எவ்வளோ வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்க்கணும். நாய் முடி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது காற்றுல பரவும் போது கூட சிக்கல் உருவாகும். ஸோ அதனால் ஏதோ நான் தெருநாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதிர்க்கிறோம், வீட்டு நாய்கள்லாம் நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம தரோம். பொதுவாக நாய் எதிர்ப்புனா பொதுவாக எதிர்க்கணும். நான் ஒருத்தர் பேசுனது தான் நான் ரொம்ப அதில் தான் பார்த்தேன். ஒருத்தர் சொல்கிறாரு, எப்படி இருந்தாலும் அந்த நாய்க்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அது எங்கே வளரணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து தெருநாய்கள் வந்து சுதந்திரமாக இருக்குது,
ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கட்டி இழுத்துட்டு போகும்போது அந்த நாய் ஃபீல் பண்ணும்ல, இவங்கெல்லாம் சுதந்திரமாக இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் வந்து கட்டி போடவே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் தெரு நாய்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொல்லிங்கன்னா வந்து அந்த நாயை பார்த்து, அதாவது சங்கிலியில் கட்டி இந்த வாக்கிங் கொண்டு போகிறாங்கல்ல, வாக்கிங் பண்ண போகும்போது அந்த அந்த அவங்கள அந்த நாயை பார்த்து இந்த நாய்கள்லாம் குலைக்கும், அந்த நாய் கூட குலைக்காது. அதாவது கட்டி கொண்டு போகிறாங்க. அது ஏன்னா நம்ம வந்து சுதந்திரமாக நம்ம சுற்றுறதே இந்த காலையில் வந்து ஒரு வாக்கிங் போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்களா, அதுதான். அப்போ அந்த நாய் யோசிக்கல. அப்போது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பேசணும்னு கேட்டினா, அதாவது எங்கே வளரணுமோ அங்கே விட்டுறணும். இப்போ தெருநாய்கள் கூட நம்ம வந்து கேட்டிங்கன்னா வந்து அதுங்களுக்கு நாய்களுக்குன்னு வந்து வாழக்கூடிய வந்து ஒரு பகுதியில் விட்டால் பிரச்சனையே கிடையாது, அதுங்களுக்கு வந்து. ஆனால் அதுங்க கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு உணவளிக்கும் போது அது அந்த தெருவுக்கு பழக்கத்தின் பேரில் வந்துடுது. இது உண்மை. இதனால் நிறைய இருக்குது தமிழ். நான் பார்த்தேன் எங்கள் வீட்டில் ஒரு நாள் அதிகாலையில் 5 மணிக்கு வந்து இங்கே யாரும் வந்து நாய் தெருநாய் வேண்டாம்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து ஏதோ வந்து நாய்களுக்கு விரோதி மாதிரி பார்க்குற அந்த மனப்பாங்கு விட்டுணும். பல குழந்தைகள் வந்து நாய் கடிச்சிட்டா வீட்டில் போய் சொன்னால் திட்டுவாங்கன்னு சொல்லி கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லாதுங்க. அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவார், நாய் கடிச்சிச்சு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து நாய்கள் தெரு நாய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். வீடுகள்லேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா நாய் வளர்க்குறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நான் பேசும்போது பார்க்குறேன், அவங்கள வந்து அறிவாளிகள்னு சொல்கிறதா இன்னசென்ட்னு சொல்கிறதான்னு தெரியல. அது யாருன்னா குறிப்பிட்டு யாரும் சொல்ல விரும்பல. எப்படி பார்த்தாலும் வந்து அந்த நாயோட சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கிறீங்க, ப்ரைவசியை நீங்கள் பறிக்கிறீங்க. இதுதான் உண்மை. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ரொம்ப பாசத்தோடு வீட்டை நாயை வளர்க்குறாங்க. ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க அந்த வீடை வெக்கேட் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அந்த நாயை எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அதிகாலையில் கொண்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் ஒரு நாயும் அதோடைய குட்டியும் சேர்த்து கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. நான் வேணா கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கேயும் எங்கேயும் ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு இந்த சைடில் ஒரு 2 கிலோமீட்டர், இந்த சைடில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படி இப்படி ஓடிட்டு அது வந்து திரும்ப இங்கே வருது, மறுபடியும் போகுது, தேடுது. அதனால் முடியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ கடைசியில் அது எங்கே போகிறது தெரியாமல் இப்போ எங்கள் வீட்டில் இப்போ கூட எங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால் வந்து தெருநாய் வந்து கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த தெருநாய்க்கு நான் வந்து உணவளிக்கிறேன். இந்த உணவளிக்கிறது மனிதனுடைய இந்த இரக்கம் என்பது வந்து பொதுவானது. ஆனால் அது தேவை இல்லையான்றதை நம்ம முடிவு பண்ணோம். அந்த விளைவுகளை பற்றி யோசிக்கிறது தப்பு கிடையாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்கேன், நீங்களே நாய்க்கு வந்து தெருநாய் வந்து 2 நாய்க்கு சோறு போடுறீங்க, வளர்க்குறீங்க, அப்புறம் நீங்கள் நாய் வேணாம்னு சொல்கிறீங்க, அது வேறு. ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான வந்து மனித சமூகத்துக்கு ஒரு கேடான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், எப்படி வந்து நம்ம டாஸ்மாக் எதிர்க்கிறோம், போதையை எதிர்க்கிறோம், இன்னும் பல வந்து விஷயங்களை நம்ம எதிர்க்கிறோம். இப்போ நம்ம பாம்பை வீட்டுக்குள்ளே வளர்க்க முடியுமா? ஒரு நாயை வளர்க்குறதும் பாம்பை வளர்க்குறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு அம்மாவோட அந்த நாயை வளர்க்குறவங்க அதுக்கு அப்படியே வாயில் அதுக்கு சோத்தை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஊட்டுறாங்க. இங்கே வந்து அவங்க நாய் வளர்க்குறாங்க, இவங்க நாய் வளர்க்குறாங்க, பணக்கார நாய் வளர்க்கலாம், ஏழை நாய் வளர்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் ரேபிஸ் தடுப்பூசி போட்டால் கூட அதோட மற்ற சுகாதார கேடு இருக்குதுன்றதை நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஒன்று. இன்னொரு பக்கம் தெருநாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருகிறது மூலமாக இந்த மாதிரியான சாதாரண மக்களுக்கும் இப்போ என்ன அங்கே விவாதிக்கப்பட்டது கேட்டால், இந்த பிரச்சனைலாம் சாதாரண மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை, இது வந்து பணக்காரெல்லாம் பிரச்சனை கிடையாது, வீட்டில் வச்சு வளர்க்குறவங்களாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி இருந்தாலும் நாய் வந்து ரேபிஸ் இல்லைனால் கூட பொது சுகாதாரத்துக்கு ஒரு கேடான ஒரு விஷயம்தான். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு சில சம்பவம் மட்டும் நான் கோடிட்டு நான் காட்டுறேன், இப்படி தான் வந்து இதனால தான் இருக்குது. அப்போ நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முற்றிலுமாக அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்குறேன், நாயை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு கார்பரேஷனில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டு வந்து விட்டுறாங்க. நான் பார்த்தேன், அது வந்து அந்த கருத்தடைப்பு தடுப்பு இன்ஜெக்ஷன் போட்டு வந்து விட்டுறாங்க. ஆனால் அந்த நாயை கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் ஏற்கனவே வந்து மகப்பேர்லாம் அந்த இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதுக்கு நடந்துதான்னு கூட பார்க்காம ஒரு குட்டி நாய், ஒரு பெண் நாய், அதை கொண்டு போய் என்ன சொன்னாங்கன்னா வந்து கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து விட்டதெல்லாம் பார்க்குறேன். இதுவும் ஒரு வகையான கொடுமை தானே. எதுனா எப்படி இருந்தாலும் யோசிச்சாலும் இது கொடுமை தானே இதுவும். ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா நாயை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறவங்க, அதாவது நாய் வேண்டான்னு சொல்கிறவங்க இல்லை நாயால் பாதிக்கப்பட்டவங்களாம் ஏதோ ஒரு வந்து அவங்கள வந்து ரொம்ப வேண்டாதவங்களாக பார்க்குறது, இந்த நாய்க்காக சப்போர்ட் பண்ணி நாய்க்காக பரிவோடு பேசுகிறாங்கல்ல, அவங்களும் நம்ம விரோதியாக பார்க்க தோணும். ஆனால் அவங்க புரிய வைக்கணும், இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. சில பேர் பேசுறதுலாம் வந்து இன்னசென்ட்டாக தான் இருந்தது, இல்லை ஒன் சைடாக தோணுச்சு. இதெல்லாம் பக்குவமாக புரிய வச்சுட்டு நினைக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாயை வந்து கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்காவது வரணும். இந்த தெருநாய்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு விஷயம் கிளியரில், எப்படி தான் உணவளிக்கிறீங்க, ஆனால் அதுக்கான சிகிச்சை ஏதாவது கொடுக்குறீங்களா, அதுக்கு ஏதாவது சொறி பிடிச்சா ஏதாவது பண்ணுறீங்களா, அது எதுவும் பண்ணுறதில்ல. அப்போ உணவளிக்கிறது ரொம்ப ஈஸி சார்.
ஆனால் அதுக்கு வந்து முற்றிலுமாக அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு குளிப்பாட்ட முடியுமா, இல்லை அது வந்து பல வீட்டில் நீங்கள் எப்படி பராமரிக்கணும் அந்த மாதிரி பராமரிக்க முடியாது. அதனால் எனக்கு ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா நான் பார்த்தேன்னா, வீட்டில் நாய் வளர்க்குறவங்களாம் வந்து தெருநாய்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது தான் ரொம்ப தப்பான விஷயமா நான் பார்க்குறேன். தெருநாய் வேணான்றவங்களுக்கு நீங்கள் விட்டுருங்க, வீட்டில் நீங்கள் வளர்க்குறீங்க, அதுவும் சிக்கல் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா பக்கத்து வீட்லையோ எதிர் வீட்லையோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வளர்க்குறீங்கன்னா பக்கத்து வீட்டில் கண்டிப்பாக அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த நாய்கள் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக முற்றிலுமாக அந்த எல்லா நாயும் ஒழிச்சிடணும் அழிச்சிடணும் கொண்டுலாம் சொல்ல, கண்ட்ரோல் பண்ணுறது கரெக்ட் தானே. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.